எழுந்துருன்னு சொன்னேன். என்ன பிடிவாதம் இது? பிடிவாதம் இல்ல மாமா, பரிகாரம். எனக்கு வேற வழி தெரியல. அதான் ஆண்டவனே சரணாகதி அடைச்சுட்டேன். ஏழனா ஒரு பணக்கார உதவுவான், பிச்சைக்காரனா சோறு போடுறதுக்கு ஒரு தர்ம வாய்ப்பான். ஆனா என்ன மாதிரி பாவப்பட்ட வாழ்க்கை யாருக்கும் காட்ட யார் மாமா இருக்கா? உன்னை பாவப்பட்டவன் யார் சொன்னது? என் தலை எடுத்து சொல்லுறதே, இல்லைன்னா பெத்தவளை எழுந்துட்டு நிப்பேனா? ஆசம் காட்டுற அம்மா போய் சேர்ந்தா அது விதி. ஆனா நல்லா இருந்த எங்க அப்பா ஏன் மாமா என்னை விட்டு பிரியணும்? சாதாரணமா ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏன் மாமா எனக்கு கிடைக்காம போகணும்? அப்படி என்ன நான் பாவம் செஞ்சேன்? இந்த ஜென்மத்து பாவமா, போன ஜென்மத்து பாவமா, இல்ல ஜென்ம ஜென்மமா தோர்த்தின் வர என் பித்தர்களோட சாபமா? புரியல மாமா, புரியல. அழுதாலும் பொருளாலும் பெத்தவ திரும்ப வரப்போறது இல்லை. ஆனா அதுக்கு சமமா உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற உங்களுக்கு மாட்டு பொண்ணா, உங்களோட பொண்ணா, உங்களோட ஆத்துக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன் நம்பினேன். ஆனா அந்த நம்பிக்கை ஒரு நாள் பறிச்சுன்னு போயிடுது மாமா. ஏ மாமா, எனக்கு நல்லதே நடக்காதா? அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கட்டியானா? இப்படிப்பட்ட பாவி இருந்தா யாருக்கு மாமா என்ன பிரயோஜனம்? என் பாவத்துல கறிக்கிறதுக்கு ஆண்டவன் காலடிய பிடிச்சு விட்டேன். என் ஜீவனை அவனுக்கு அர்ப்பணிச்சு விட்டேன். உங்க அப்பா மாதிரி அவசர புத்தி உனக்கு. உன் நிச்சயதார்த்தத்தை தான் நிறுத்தினேன், கல்யாணத்தை நிறுத்திட்டேன். பாருமா, உனக்கும் வெங்கட்டுக்கும் போட்ட முடிச்சு நான் போட்ட முடிச்சு இல்லம்மா, இந்த பிரம்மம் போட்ட முடிச்சு. பார், உனக்கு குறிச்ச தேதியில குறித்த முகூர்த்தத்துல உன் கல்யாணம் நடக்கும். இது சத்தியம். நான் அவனுக்கு கொடுக்கிற வாக்குமா அது. சேஷோ, போய் அந்த அபிஷேக தீர்த்தத்தை எடுத்துட்டு வா. கார்த்தால இருந்து அன்ன ஆகாரம் இல்லாம இருந்திருக்க, தீர்த்தத்தை எடுத்துக்கோ. ஆனம் தானம் தத்தானம் 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 ததானம் ததானம் தொம் தானம் ததாகனம் தொம் ததானம் தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் தொம் ததாகனம் ததககனம் தொம் ததாகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததாகனம் தொம் ததா ஆனம் தொம் ததாகனம் ததானம் ததாகனம் தானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தொம் ததானம் தனம் தொம் ததானம் தானம் ததா தானம் ததானம் ததாகனம் 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 தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம் தா
வலது கால வச்சு உள்ள வாங்க. வாங்கோ, உள்ள வாங்கோ. அங்கேயே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. குழந்தை ருக்கு இந்த ஆத்துக்கு வந்திருக்கா. நீ புக்காத்து கிளம்பிட்ட. உடம்பு நல்லா பார்த்துக்கோ. காமு, இனிமே நீ ஆசைப்பட்ட மாதிரி வாய் நிறைய வெத்தலை போட்டுக்கலாம். வாய் செவக்க செவக்க. உன் வாய் செவப்ப பார்த்து உன் ஆம்படியா மயங்கிடணும். எனக்காவது இத்தனை வருஷம் ஆச்சு. நீயாவது அடுத்த வருஷத்துக்குள்ளேயே இதே மாதிரி வரணும். புக்காத்துல எல்லார்ட்டையும் பாந்தமா அனுசரணையா நடந்துக்கணும். இந்த இழை தான் இதில் அதை குத்தாம அப்படியே. நமஸ்காரம் பண்றேன்ப்பா. ம். दीर्घायुष्मान दीर्घ सुमंगली சிவராமா, அந்த ராமரை படத்தை கொண்டு வா. இந்த இடத்துல யாருக்கு விவாகம் நடந்தாலும் அவளுக்கு இந்த பிரத்யேக ராமர் படத்தை கொடுக்கறது என்னோட வழக்கம். இந்த படத்துல 2 விசேஷங்கள் உண்டு. சாதாரணமாக கோதண்டராமர் படங்களில் ஹனுமன் உட்கார்ந்துன்னு இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துருப்பேள். இந்த படத்தில் ஹனுமன் நின்றுன்னு இருக்கார். அதே மாதிரி ராமரோட வலது கையில் முளகளவுக்கு ஒரு மச்சம் இருக்கும். இந்த கோலத்தில் தான் எனக்கு காட்சி அளித்தார். அந்த கண்குள்ளா காட்சிக்கு அப்படியே ஒரு பட வடிவம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும்.
என்னப்பா இது, நீங்களே கண் கலங்குற. காம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா புக்காத்துக்கு தானே போறா. காளிதாச துறவி, சாகுந்தலைய வளர்த்தவன். அவ கல்யாணம் பண்ணிட்டு ஆம்பியானோட போகும்போது அவளோட பிரிவை தாங்க முடியாம அவன் கண்ணுல இருந்து ஜலம் வந்துதான். ஆனானப்பட்ட காளிதாசனே அப்படின்னா நாமெல்லாம் கிரகஸ்தர்கள். என்னடா இது, நம்ம குழந்தை பிரிகிறாளே நினைச்சேன். வேலையை பார்ப்போம். சந்தான் ராமா, வந்துட்டு இருக்கேன். வெங்கடோ, சிவராமன், அவயம், லோச்சா, சந்தான் ராமன் இவ எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி உனக்கும் ஒரு படம் கொடுக்குறேன். நீ எந்த நிலையில இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த படம் உன் கூடவே இருக்கணும். ஏன்னா இவர்தான் நம்ம குடும்பத்தையே நம்ம குலத்தையே ரட்சிக்க போறவர். ஒரு சமயம் என் சொப்னத்தில் வந்து உன்னோட 5வது தலைமுறைய நான் தான் ஒன்று சேர்க்க போறேன். அதுக்கு என்ன அர்த்தம் இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. ஒருவேளை தசாவதாரத்தோட 10வது அவதாரமான கல்கியா நம்ம வம்சாவளியில அவதரிக்க போறாரோ என்னவோ. அதனால நீ உன் சந்ததியில உதிக்கிறவாளுக்கு இந்த படத்தை ஒப்படைச்சிட்டு